எப்பாடா டெல்லி நீங்களாடாப்பா இது தரமான டீம் எடுத்தீங்களாப்பா. யோ காசு இதாத்தா ஆப்பிள் அங்கே போகிறேன் ஆரஞ்சு அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு காஷ்மீர் பிளேயர் அக்கிப் தர கடைசி டெல்லிக்கே விட்டு கொடுத்துட்டே. ஐயோ ஒரு வேலை வாங்கினா நம்ம ஆட்கள் இறக்கவே மாட்டாங்க, அதனால பயமுள்ள கிளைமேட்டுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கே கொடுத்துட்டா அப்படியோ. எப்போட இருந்தாலும் நீங்க பரவாயில்லடாப்பா, ஒரு இந்தியன் பிளேயருக்கு 8.4 கோடி கொடுத்துருக்கீங்க. பரவாயில்லடாப்பா, பரவாயில்ல. நீங்க இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மதிக்கிறீங்களப்பா. அப்புறம் யாரு தலைவன் ஸ்ரீலங்காவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பத்தும் நிஷங்கா சரியான ஃபார்ம்ல இருக்கேன். IL T20ல மொதல் 3 மேட்ச் சரியான ஃபார்ம் அடி போட்டு பொலாபலான்னு பிறந்தேன். அந்த டீம்ல தான் தலைவன் ஹேமந்த் பதானி கோச்சா இருக்கேன். தலைவன் எடுத்தது காரணம் இருக்கு. டெல்லி டீம்லயும் தலைவன் தான் கோச். டெல்லிக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவை, அதனால தலைவன் அலையே கத்துக்கிட்டு வந்துட்டான். பரவாயில்ல பயப்புல 4 கோடிக்கு போயிருக்கான் ஒரு ஸ்ரீரங்கம்ல. அப்புறம் நம்ம பேஸ்பால் கிரிக்கெட்டோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பென் டக்கட். தலைவன் வந்து ரீசெண்ட் டேஸ்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட் தான், ஆனா ஒரு அத்லெட் பிளேயர். எப்போடே 2 கோடி வாங்கியிருந்தாங்கன்னா பெரிய விஷயம் தான்டாப்பா. எப்போ டெல்லி உங்க பிளானே கொஞ்சம் வித்தியாசமா இருக்காடாப்பா. அப்புறம் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவோட ஆதிகால பிளேயர் யாரு, நம்ம டேவிட் மில்லர். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அடிக்காத ரன் இல்லை, சரியான அடி அடிச்சு நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கான். தலைவன் கடைசியாக நடந்த T20 வேர்ல்டு கப்ல கூட ஃபைனலில் சரியான அடி அடிச்சான். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் தான் தலைவன். ஆனா 2 கோடிக்கு பரவாயில்ல தலைவன். அப்புறம் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பாஸ் போல லுங்கி இங்கிரி சவுத் ஆப்பிரிக்காக நல்லா பண்ணியிருக்கான். ஆனா IPL வந்துட்டா தலைவன் பெரிய ஃபார்ம் இல்லை. என்னை கேட்டா டெல்லியோட பிளானே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தலைவர் 2 கோடி வாங்கியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு பேக்கப் பிளேயரை தான் யூஸ் பண்ண போறாங்க. அவங்கள்ட்ட ஆல்ரெடி நல்ல இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. முகேஷ் குமார் இருக்கியா, நடராஜன் இருக்கியா, அப்புறம் அக்யூப் தர வேற வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பிளானு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை யூஸ் பண்ணிட்டு டாப் ஆர்டர்ல ஃபாரின் பேட்ஸ்மேனை யூஸ் பண்ணலான்னு பிளானா இருக்கும். அப்புறம் நம்ம நியூசிலாந்தோட வளர்த்திய ஆல்ரவுண்டர் கேஎல் ஜெமிசன். யாரும் IPL பெருசாக இது வரைக்கும் எதுவும் பண்ணல, ஆனா நியூசிலாந்துக்காக ஒரு காலத்துல ஒன்றும் பண்ணியிருக்கான். எப்பான டெல்லி சமீரா வச்சிருக்கீங்க, ஸ்டார்க்கை வச்சிருக்கீங்க, கேஎல் ஜெமிசன், லுங்கிங்கிடி. எனக்கு தெரிஞ்சு 4 பாஸ்போர்ட்ல யாராவது ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்பான டெல்லி உங்க பிளானே நல்லா தெரிஞ்சு போச்சுடாப்பா. இந்தியன் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு ஃபாரின் பாஸ்போர்ட்டை 3 பேட்ஸ்மேன் ஃபாரின் பேட்ஸ். பரவாயில்லப்பா, உங்க பிளானு நல்லா தான் இருக்கு. பாடே ஒரு காலத்துல இந்தியாவில் அடுத்த விராட் கோலின்னு எல்லாம் பேசிங்கடாப்பா. ஆனா பயபுள்ள அப்படியே உரம் கட்டிட்டீங்கடாப்பா. பயபுல என்னதான் ஃபார்ம் அவுட் இருக்கட்டும். எப்பாட டெல்லி நீங்க பரவாயில்லடாப்பா. பயபுள்ள ஒரு காலத்துல உங்களுக்கு நிறைய ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். மறுபடியும் 75 லட்சத்துக்கு பயபுள்ள எடுக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு. பரவாயில்லடாப்பா, 75 லட்சத்துக்கு எடுத்தா என்னடாப்பா பயபுள்ள கொஞ்சம் சான்ஸ் கொடுங்கடாப்பா. மறுபடியும் தலைவன் பேக் டு ஃபார்ம் வரணும்டாப்பா. பாட டெல்லி. அப்புறம் இந்தியாவோட யங்ஸ்டர் சாகில் பராக் தலைவி டீம் எடுத்து போட்டு 30 லட்சத்துக்கு பாப்போம் பயபுள்ள எந்த அளவு வாய்ப்பு கிடைக்குதுன்ட்டு. அப்புறம் மக்களே, நான் போடுற வீடியோ ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விடுங்க மக்களே.